இன்னைக்கு ஒரு குட்டி கதை. சரியா? ஒரு அது ஒரு அழகான மலை கிராமம். ஒரு சின்ன ஒரு கிராமம். ஒரு கிறிஸ்தவ கிராமம். அழகான ஒரு மலை கிராமம். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, சில குடும்பங்கள் அங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு அழகான சின்ன ஒரு சர்ச்சும் அங்க இருந்தது. அந்த மக்களுடைய அடிப்படையான வருமானம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மலையில கொஞ்சம் உயரத்துக்கு போயி, அங்க வளர்ந்து இருக்கிற பெரிய மரங்கள அவங்க வெட்டுவாங்க. வெட்டி அந்த மரத்துல இருந்து அவங்க மரத்தால் ஆன பொருட்கள செஞ்சு பக்கத்துல உள்ள நகரங்கள்ல கொண்டு போய் விப்பாங்க. வித்து இந்த விதமா பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வருமானம் ஈட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள் அவங்க மேல போய் பெரிய மரங்கள வெட்டுவாங்க. அந்த பெரிய மரங்கள அப்படியே கீழ கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க என்ன செய்வாங்க அப்டின்னா, அந்த கிராமத்துல அந்த மலையில மேல இருந்து ஒரு பெரிய ஆறு ஒண்ணு மேல இருந்து கீழ ஓடி வந்துட்டு இருந்தது. அப்போ மேல போயி அந்த மரங்கள வெட்டி, அந்த மரங்கள வந்து ஆத்துல வர்ற மாதிரியான சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி அந்த ஆத்துல போட்டு விட்டுருவாங்க. அப்போ அந்த மரத்துண்டு வந்து அப்படியே மிதந்து ஆத்துல கீழ வரும். அந்த கிராமத்துல கீழ வரும்போது அவங்க எடுத்துக்குவாங்க. இதுல வந்து யார் வெட்டுன மரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மரத்தினுடைய சைடுல இவங்களுடைய இனிஷியல வந்து அவங்க பொறிச்சுருவாங்க. அப்போ அந்த மரத்துண்டு கீழ வரும்போது யார் வெட்டுன மரம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த இனிஷியல் வச்சு தெரியும். அத எடுத்துக்குவாங்க. அந்த கிராமத்துல பல பேருக்கு ஒரு மோசமான ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க போய் வந்து மேல போய் மரம் வெட்டி கொண்டு வரது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிறனால, அவங்க என்ன செய்வாங்க, மேல போய் அவங்க மரத்த வெட்டி ஒரு சிலர் அவங்களோட இனிஷியல் போட்டு கீழ அனுப்பி விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அத மதந்து வந்துட்டு இருக்கும்போது, இருட்டுல போய் அந்த மரத்துண்டுகள ஓரமா கொண்டு வந்து, அவங்களோட இனிஷியல மட்டும் அறுத்து, அழிச்சு எடுத்துட்டு, இவங்க இனிஷியல போட்டு விட்டுருவாங்க. அப்போ கீழ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட இனிஷியல் இருக்கும். அது வந்து இவங்களோட மரம் தான் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்துக்குவாங்க. இந்த பழக்கம் அப்படிங்கிறது இந்த கிராமத்தில பரவலாக இருந்த ஒரு பழக்கமா இருந்தது. அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு ஒரு போதகர் ஒருத்தர் வந்தாரு. அப்ப அந்த போதகர் வந்து அங்க உள்ள சூழ்நிலையெல்லாம் பார்த்தாரு. பார்த்தப்போ இந்த மாதிரி பல நபர்கள் இன்னொருத்தர் செய்த மரம் வெட்டினத திருடுற அந்த ஒரு விஷயம் இருக்கிறத கவனிச்சார். கவனிச்ச உடனே அவரு இது எப்படியாவது மாத்தணுமே! இந்த மக்கள் இது ஒரு தவறான ஒரு திருட்டு பழக்கம் இந்த மக்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி, அடுத்த நாள் அவர் திருச்சபையில "திருடுவது பாவம்" அப்படிங்கிற தலைப்புல ஒரு அற்புதமான பிரசங்கத்த பண்ணாரு. வேதாகமத்திலிருந்து பல வசனங்களை எடுத்து, அ திருடுவதுனா என்னது? அது ஏன் பாவம்? அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு 45 நிமிட பிரசங்கம். அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே அந்த சர்ச்சில உள்ள எல்லாரும் அவர்ட்ட ஓடி வந்து, "பாஸ்டர் உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க பிரசங்கம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர புகழ்ந்தாங்க. உடனே அவருக்கு மனசுல ஒரு பயங்கர சந்தோஷம். ஐயோ! நம்ம அந்த மக்கள் வந்து அவங்க திருட்டுலேருந்து அவங்கள திருத்தணும்னு நெனச்சோம். இந்த பிரசங்கத்த பேசனோனே ஆண்டவர் அவங்களுடைய மத்தியில கிரியை செய்திருக்கிறாரு. பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடி வந்து நம்மட்ட சொல்லியிருக்காங்க. மனம் மாறிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தாரு. ஆனா பாருங்க, அடுத்தடுத்த வாரத்துல அந்த திருட்டு மாறவே இல்ல. அதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இவருக்குன்னா ஒரு குழப்பம். என்னடா எல்லாரும் நம்மட்ட வந்து பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தொடர்ந்து அந்த திருட்டு நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த வாரத்துல பிரசங்கத்துக்கு இப்படி பேர் வச்சாரு. "மரங்களை திருடுவது ஏன் தவறு?" அப்படின்னு சொல்லி பேர் வை ப ப பிரசங்கத்துக்கு தலைப்பு வச்சாரு. தலைப்பு வச்சு, அன்னைக்கு ஒரு 45 நிமிஷம் அடுத்தவங்க மலையில மேல ஏறி போய் வெட்டி ஆத்துல போட்டு விடுற மரத்த, திருடுறது ஏன் பாவம்? அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாரு. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பிரசங்கத்த முடிச்ச உடனே, யாருமே அவர்ட்ட வந்து, "ஐயா உங்க பிரசங்கம் நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்ல. ஏன்னா, அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க பண்ற திருட்ட பத்தி தான் அவரு பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு முந்தின வாரம் பொதுவா திருட்ட பத்தி பேசின உடனே எல்லா மக்களுக்கும் பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஆனா, அடுத்த வாரத்துல நேரடியா அவங்க செய்த பாவத்த அவர் சுட்டிக்காட்டின உடனே, பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மனசுல வந்து ரொம்ப ஒரு கஷ்டம். "என்ன இப்படி நம்ம பண்ற தப்ப சொல்லிட்டாரே!" அப்படின்னு சொல்லி. எதுக்காக இந்த கதைய சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து வேதாகமத்தில ஒரு சில தலைப்புகளுடைய அடிப்படையில, வேதாகமத்தில உள்ள அடிப்படையில வேதாகமம் எத பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி, நம்ம பேசிட்டு வந்தப்போலாம் பல நபர்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமா இருந்திருக்கும். அத கேட்டவுடனே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். ஆனா நான் நேத்து ஒரு வீடியோ மிக நேரடியாக ஒரு தவறான ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டி நான் பேசியிருந்தேன். அத பேசின உடனே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, "நீங்க இந்த மாதிரி ஒரு ஹீரோவா ஆறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாரி வசனத்த மட்டும் நீங்க போதிங்க. நீங்க சத்தியத்த மட்டும் வேதாகமத்திலிருந்து நீங்க பேசுங்க. இந்த மாரி நீங்க இன்னொருத்தர் பண்ற தப்பெல்லாம் அப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ். ஸோ, நமக்கு ஒரு சில நேரங்கள்ல நம்ம நேரிடையாக நாம பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகளையும், நம்மளுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம நேரடியா பேசும்போது,
அது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு சுருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு குத்து குத்துது உள்ள. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய இந்த சேனலில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டோ அல்லது பட்டும் படாமலும் பூசி மூழ்கி அப்படிலாம் நான் பேச போகிறதில்ல. இந்த சேனலில் எல்லா விதமான வீடியோவும் வரும். ஒரு சில தலைப்புகள் நம்ம கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பமான விஷயங்கள், அதை தெளிவுபடுத்தக்கூடிய பதிவுகள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நேரிடையாக தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய வீடியோக்களும் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு வசனத்தை மட்டும் நான் போதிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கிறிஸ்தவத்தில் நடக்கிற தவறுகளையும் பிரச்சனைகளையும் கண்டும் காணாமல் இருந்துக்கிட்டு அதையெல்லாம் பேசுவது என்னமோ ரொம்ப தவறானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பேன்னு நினைக்காதீங்க. எல்லாமே வரும். ஒரு பிரசங்கம் ஒன்று போட்டிருக்கிறேன். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை என்னுடைய பிரசங்கம் ஒன்று நான் போடுவேன். அதே மாதிரி எல்லா விஷயமும் நான் பேசுவேன். அதனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் மட்டும் தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நேரிடையாக நான் வந்து இதை பேச மாட்டேன், அதை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காதீங்க. உண்மையில வந்து நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஊழியம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லாமும் இருக்குது. வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பது அந்த ஊழியத்தில் இருக்குது. அவங்களுடைய சந்தேகத்தை தீர்ப்பது ஊழியத்தில் இருக்குது. அவங்க துக்கத்தில் இருக்கும்போது அவங்கள ஆறுதல் படுத்துறது வேதாகமத்தில் ஊழியத்தில் இருக்குது. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அவங்கள தூக்கி விடுறது ஊழியத்தில் இருக்குது. ஆனால் அதோட ஊழியம் முடியலை. ஒருவர் தவறு பண்ணும்போது அதை நேரிடையாக சுட்டி காட்டுவதும் வேதாகமத்தில் ஊழியத்தில் இருக்குது. அதனால் ஒருத்தர் தவறு பண்ணும்போது அதை சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் கிடையாது. அது தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். அது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஒரு சில பேருக்கு வந்து இது நீங்கள் கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கும் உங்களுக்கு. அந்த தப்பை திரும்ப திரும்ப நம்ம ஒரு சில தவறுகளை திரும்ப திரும்ப பேசி இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது நீங்கள் கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை நீங்கள் திருந்திருக்கீங்களோ திருந்தலையோ அது கடவுளுக்கு தெரியும். ஆனால் தொடர்ந்து பல புதிய நபர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பல புதிய நபர்கள் ஆண்டவர் குறித்து அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. பல புதிய நபர்களுக்கு நாம் வேதாகமத்தின்படி எது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. சரியான கிறிஸ்தவத்தை அவங்களுக்கு தெளிவாக வெளிப்படையாக காட்டி எப்படி கிறிஸ்துவை சரியான விதத்திலே பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு சில நபர்கள் தவறுகளை சுட்டி காட்டி அதை கேட்டு அதை மாற்றாமல் அப்படியே வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நம்ம பேசித்தான் ஆகணும். புதிய நபர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிதாக வரக்கூடிய அந்த நபர்களுக்கும் சரியான கிறிஸ்தவத்தை நாம் காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி சரியான கிறிஸ்தவத்தை நம்ம காட்டணும் அப்படின்னா கிறிஸ்தவத்தில் இருக்கிற தவறுகளையும் வெளிப்படையாக நம்ம பேசி அதையும் வந்து நம்ம சுட்டி காட்ட வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. அதனால் இந்த சேனலில் வந்து எல்லா விதமான விஷயங்களும் வெளிப்படையாக வந்து வரும். நான் இதுவரைக்கும் பார்த்ததில் கற்றதில் எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறது எல்லாவற்றையும் நான் வெளிப்படையாக அதில் பேசுவேன். ஒருவேளை நான் ஏதோ ஒரு வீடியோவில் தப்பாக பேசிட்டேன்னு சொல்லி பின்னால் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் அந்த வீடியோவில் தப்பாக பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். ஓகேவா? அதனால் அந்த மாதிரி நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் செய்த தவறை கூட உங்களிடத்தில் ஒத்துக்கொள்கிறதுக்கு வந்து எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்முடைய சேனல் தொடர்ந்து பயணிக்க போகுது. இப்போ வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இப்போ பசங்களுக்கு லீவ் விட்டுருக்குறாங்க. எனக்கும் கொஞ்சம் நேரமெல்லாம் இருக்குது. அதனால் என்னால் போட முடியுது. ஆனால் இதே மாதிரி எப்போவுமே என்னால் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. மேபி இந்த நேரத்தில் வந்து நம்முடைய சேனலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து அதை சொல்லணும்னு சொல்லி உங்கள்கிட்ட நினச்சேன். அதனால் வந்து உங்களிடத்துல இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு பகிர்வு. ஸோ நம்முடைய சேனல் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து இனியே ஒரு குறிப்பிட்ட பாக்ஸுக்குள்ளே போட்டு அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவுக்கான அடையாளமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியும் ட்ரை பண்ணாதீங்க. எல்லா பிரிவில் உள்ள பிரச்சனைகளையும் எல்லா பிரிவில் உள்ள சாதக பாதகங்களையும் நான் தொடர்ந்து இந்த சேனலில் பேச தான் செய்வேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.